அக்கா, நூனி ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுறது? ஃபஸ்ட்டு 4 மீன் எடுத்துக்குவோம். அதை வெட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். நூல்னி 4, ஒரு மீன் வந்து பன்னி மீன் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி க்ளீனாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கணும். சுத்தமாக இந்த மாதிரி க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் மண்டையெல்லாம் ஒழுங்காக போகாது, அதெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சிக்குவோம். உரித்து நசுக்கி எடுத்துக்கலாம். இடித்த பூண்டை எடுத்து மீனில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 ஸ்பூன் சால்ட் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறி மிளகாய்த்தூள், காரத்தூள். தனியாலாம் சேர்த்து அரைச்சதில்லை, வெறி காரத்தூள். 2 ஸ்பூன் சிக்கன் 65 தூள் போட்டுக்கோங்க. அதை நல்லா பெரட்டிக்குவோம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்குவோம். மிளகாய்த்தூள் பத்தல்னா அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். முன்னாடியே நிறைய போட்டுட்டுனா காரம் அதிகமாகிடும், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கம்மியாக இருக்குது தூள், அதனால் அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி சாந்து கொஞ்சம் கூட உதிர்ந்து வராது. மீனில் பிடிச்சிக்கும் எந்த மசாலாவும் நீங்கள் இதுக்குன்னு சேர்க்க தேவையில்லை. தோசைக்கல் வச்சுடுவோம். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு 100 எண்ணெய் ஊற்றிட்டு 100 ml தலை பீஸை மட்டும் நடுவில் வச்சுடுவோம். ஏன்னா தலை வந்து அந்த அளவுக்கு வேகாது, நடுவில் வச்சா நல்லா வேகும். எல்லா பீஸையும் 1 by 1 போட்டுக்குவோம். சுற்றி மீனை கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்புறம் திருப்பி போடுங்க. உடஞ்சிடாத பார்த்து திருப்புங்க. மசாலாலாம் உதிர்ந்து வராத இந்த மாதிரி வரும். 2 பொருள் மட்டும் போட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை. மஞ்சள்தூள், காரத்தூள், சிக்கன் 65 இது மட்டுமே போதும். வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் குக்கிங் வீடியோலாம் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எதனா எனக்கு தெரியாத சொல்ல தெரியாத தப்பாக வச்சுருந்தால் சாரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கு சரியாக அதை எப்படி பண்ணி போடுறதுன்னு தெரியல, அவ்வளோதான். எல்லாமே நல்லா வந்துடுச்சு. ஒன்றுனா எடுத்துக்கணும். சைட்லாம் திருப்பி நல்லா விடுங்க, அப்போ தான் மீன் நல்லா வேகும். ஒரு மீனாக எடுக்கவும் எண்ணெயை நல்லா வடிக்கட்டிட்டு எடுங்க, எண்ணெயோடு எடுக்காதீங்க. எல்லா மீனையும் எடுத்துகிட்டு இன்னொரு இடி போட்டுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். எல்லா மீனும் எப்படி வாட்சி எடுத்து வைக்கிறேன்னு. மசாலாலாம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எதுவுமே உதிர்ந்து வரல பாரு, எல்லாமே மீனில் தான் ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வார்த்துக்குங்க. இருக்கிற மீன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். காய்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நூல் மீன் அக்கா வறுத்து கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு தொடர்ந்து வரும் நிறைய வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ். ஸோ லைக் பண்ணுங்கள்.